தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோயில் கும்பாபிஷேக விழா மற்றும் தேர் திருவிழா, பூச்சொரிதல் விழா மற்றும் தீமிதி திருவிழா போன்றவற்றில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கீரந்தை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பூங்குழலி அம்மன் கோவில் வருடாந்திர புரவி எடுப்பு மற்றும் பொங்கல் உற்சவ விழா நடைபெற்றது. இயற்கை சீற்றங்களில் இருந்து பாதுகாத்து அதிக மகசூல் கிடைக்க வேண்டி தானியங்களை காணிக்கை செலுத்தி விவசாயிகள் வழிபட்டனர். கடந்த 11ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவினை முக்கிய நிகழ்ச்சியான புரவி எடுப்பு, தவழும் பிள்ளை எடுப்பு உற்சவம் சாயல்குடியில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை கமுதி வழியாக 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வான வேடிக்கை மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் உற்சாகத்துடன் நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் காரைக்காலை அடுத்த வடமரைக்காடு ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் ஆலயத்தில் காளியம்மனுக்கு பூச்சொரிதல் விழா விமரிசையாக நடைபெற்றது. காரைக்காலில் ஆனி மாத விழாவை முன்னிட்டு வடமரைக்காடு பகுதியில் உள்ள ஸ்ரீ உச்சி மாகாளியம்மன் ஆலயத்தில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பெண்கள் வீதி விழாவாக கொண்டு வந்த வண்ண மலர்களால் அம்மனுக்கு மலராபிஷேகம் செய்யப்பட்டது. மலர் அபிஷேகம் செய்யப்பட்ட பூக்கள் பெண்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய மாரியம்மன் மகாசக்தி மாரியம்மன் திருக்கோயில் திருத்தேர் திருவிழாவில் திரளான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து அம்மனை தரிசித்தனர். ஸ்ரீ பெரிய மாரியம்மன், ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் சிறப்பு பூஜைக்கு பிறகு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினர். இதனையடுத்து பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இத்தேர் திருவிழாவில் செஞ்சேரி பாளையம், குறும்பலூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. அம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பட்டுப்புடவை உடுத்தி வளையலால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலவை சாதங்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றால் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் 1008 சங்காபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித கலச நீரால் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை அருகே போரூரை அடுத்த காரம்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ தர்மராஜா விநாயகர் திருக்கோவிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோவில் மூலவர் கோபுரம், ராஜகோபுரத்தில் ஊற்றி குடமுழுக்கு நடைபெற்றது. இதன் பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறையூரில் அமைந்துள்ள உக்கிர நரசிம்மர் ஆலயத்தில் ஆனி மாத சுவாதி நட்சத்திரத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட
16 வகை திரவியங்களால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியையும் தாயாரையும் மனமுருக வேண்டி வழிபட்டனர். இலங்கை நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள டயகம புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை ஆந்தனி குரூஸ் சேவியர் அடிகளார் தலைமையில் திருப்பலி நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் புனித அந்தோணியார் திருவுருவ சிலை வைக்கப்பட்டு பக்தர்கள் புடைசூட டயகம் நகரை சுற்றி பவனியாக கொண்டுவரப்பட்டது. Maybe this is his first official